Hi viewers, welcome to my YouTube channel. நம்ம வந்து TRB question வந்து important question பார்க்க போகிறோம். டாபிக் வந்து பார்த்தோன்னா யூனிட் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாலிடெக்னிக் டிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டு காமனான டாபிக் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் கொஷின் இதுக்கு முன்னாடி நமக்கு டிஆர்பியில் கொஷினில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து if capital B and B dash are Banach spaces and if T is continuous linear transformation of B onto B dash then என்ன இருக்குது 2001 நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறோம். இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்போ பி அண்ட் பி டேஷ் வந்து பனாக் ஸ்பேஸஸ் நம்ம இருக்குது. டிஇஸ் வந்து கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்கு இருக்குது ஆஃப் பி ஆன் டு பி டேஷ் அப்படின்னு இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? டி மேப்ஸ் ஓப்பன் செட் இன்ட்டு ஓப்பன் செட்டாக இருக்குங்களா, இல்லை டி மேப் ஓப்பன் செட் இன்ட்டு க்ளோஸ்டு செட், டி மேப் க்ளோஸ்டு செட்டு இன்ட்டு க்ளோஸ்டு செட்டு, டி மேப் க்ளோஸ்டு செட் இன்ட்டு த ஓப்பன் செட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, எல்லாமே நமக்கு இதுவும் வந்து பார்த்தோம்னா டைரெக்ட் வந்து ஃபார்முலாஸ் தான் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸும் நமக்கு எல்லாமே அதே மாடல் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ பி அண்ட் பி பனாக் ஸ்பேஷல் நமக்கு இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி மேப்ஸ் ஓப்பன் செட் இன்ட்டு ஓப்பன் செட்டாக நமக்கு இருக்கும். சரிங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். அப்போ பி அண்ட் பி பனாக் ஸ்பேஷல் நமக்கு டி மேப்ஸ் ஓப்பன் செட் இன்ட்டு ஓப்பன் செட், இதுதான் நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், இஃப் என் அண்ட் என் டேஸ் பி நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னு இருக்குது, தென் என் கிராஸ் என் டேஸ் இஸ் ஏ நார்மல் லீனியர் ஸ்பேஸ் வித் அப்படின்னு கொடுத்தா 4 ஆப்ஷன் வந்து என் அண்ட் என் டேஷ் வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. என் கிராஸ் என் டேஷ் வந்து ஈஸியாக நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருந்தால் நமக்கு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய், நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய், அதே நமக்கு ஈக்குவல் டு இருக்குது. அதே எக்ஸ் கமா ஒய் நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய், இங்கே எக்ஸ் கமா ஒய் நாம் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது என் அண்ட் என் டேஸ் நார்மல் லீனியர் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அப்போது என் கிராஸ் என் டேஸ் நார்மல் லீனியர் ஸ்பேஸ் வித் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது என்ன நமக்கு நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் எல்லாமே நமக்கு வந்து டைரக்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு இருக்குது. அப்போது ஆப்ஷன் வந்து சி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒன் பை ஒன்னா. அடுத்தது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த். இஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அதாவது பிலாங்ஸ் டு ஹில்பர்ட் ஸ்பேஸாக நமக்கு இருந்தது அப்படின்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கான நமக்கு ஃபார்முலா அதாவது எக்ஸ் கமா பீட்டா ஒய் மைனஸு வந்து ஆறு, அதாவது காமா நம்ம சொல்லுவோம், இதில் ஆறு காமா இசட் ஈக்குவல் டு அதே பீட்டா பார் எக்ஸ் கமா ஒய் மைனஸ் காமா பார் எக்ஸ் கமா இசட்டு, அதே எக்ஸ் கமா பிஒய் மைனஸு பீட்டா ஒய் மைனஸ் காமா இசட் அப்படின்னு இருந்தால் அதே பீட்டா ஒய் கமா எக்ஸு, இங்கே வந்து நமக்கு காமா பார் நமக்கு எக்ஸ் கமா இசட்டு. அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் கமா பீட்டாவை நம்ம இந்த ரெண்டாவது டேர்ம்லேருந்து காமன் எடுத்தால் பீட்டா பாரை நமக்கு மாறும், காமா அப்படின்னா காமா இதாக மாறும். சரிங்களா, அது நம்ம அந்த நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக நமக்கு இதில் இருக்குது நமக்கு சிலபஸில். அது வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா பீட்டா அப்படின்னு செகண்ட் இதில் இருந்தால் பீட்டா பாரை நமக்கு வெளியே எடுக்க முடியும், காமா பாரை வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா பீட்டா அப்படின்னு இருக்குது, அது பீட்டா பார் தான் நமக்கு வெளியே வரும், எனக்கு பார் கிடையாது, அப்போ இது ராங் ஆப்ஷனு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா ஆல்பா ஃபஸ்ட்டுக்கிற டேர்மில் வந்து அந்த ஆல்பா பார் பீட்டா பார்னு எழுதக்கூடாது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தோம்னா இது ஆல்பா பார்னு எழுதியிருக்கேன், அப்போ இதுவும் ராங்கு தான் நமக்கு. இதில் அதே மாதிரி ஆல்பா எக்ஸ் கம்மா ஒய்யு நமக்கு இருக்குங்க, எக்ஸு இங்கே இசட் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே எக்ஸு இசட் தான் இருக்கணும், ஆனால் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு இருக்குது, அப்போ இதுவும் ஆப்ஷன் ராங்கு, இதுவும் ஆப்ஷன் ராங்கு, இதுவும் ஆப்ஷன் ராங்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், டி இஸ் அன் ஆப்ரேட்டர் ஆன் T is an operator on a Hilbert space H. T star on H then for all x, y belongs to H Hilbert spaceல இருக்குது. இப்போ இதுவும் நமக்கு டைரெக்டாக வந்து ஃபார்முலாஸ் தான். Tx, y ஈக்குவல் டு கேபிட்டல் T x, y, அதே Tx, y ஈக்குவல் டு x, T ஸ்டார் y. அதே முன்ன கொஷினில் வந்து பாஸ் சொன்ன அதே மாடல் தான். T ஸ்டார் அப்படின்னு இங்கே நம்ம வெளியே எடுத்தோம்னா அது வந்து டீயாக மாறும். சரிங்களா, இங்கேருந்து செகண்டாக கொண்டு போனால் டி ஸ்டாராக மாறும். அதே டி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டிஒய்
tx, y ஈக்குவல் டு y, tx அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதாவது எப்படின்னா இந்த t வந்து செகண்ட் ஆப்ஷன் நமக்கு போகுது அப்படின்னு டி ஸ்டார், இந்த டி ஸ்டார் வெளியே கொண்டு வந்தால் tx நமக்கு மாறும். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் பி வந்து இது கரெக்ட் ஆப்ஷன். எல்லாமே வந்து டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் t be a நார்மல் ஆப்ரேட்டர் on a finite வந்து டைமென்ஷன் h ஸ்பேஸ் h with அது வந்து பார்த்தா சிக்மா t ஆஃப் lambda 1 lambda 2 up to lambda n then we have னு இருக்குது. அப்போ t is positive if each lambda greater than or equal to 0. capital T is வந்து positive if and if only each lambda greater than or equal to 0. T is unitary if and if only modulus of lambda not equal to 1 னு இருக்குது. if T is self adjoint if and if only lambda is a complex. அப்போ வந்து T be a normal operator on a finite dimension h நமக்கு இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா h with sigma t ஆஃப் அப்படிங்கிறது தான் இது நமக்கு என்ன நமக்கு ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது t is வந்து பாசிட்டிவ் if and if only எப்படி இருக்குன்னா lambda I greater than or equal to 0 நமக்கு இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏழு பின்னு ஒரே ஒரு நமக்கு இஃப் மட்டும்தான் வேரியேஷன், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா if and only if தான் நமக்கு lambda, அதாவது t is வந்து பாசிட்டிவ் if and only if each lambda I greater than or equal to 0. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபார் எனி ரியல் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர் x1 x2 up to xn and y1 y2 up to yn அப்படின்னு இருக்குது. I equal to 1 to sum of I equal to 1 to modulus of xi, yi less than or equal to sum of I is equal to 1 to n xi whole power p whole power 1 by p அதே yi q whole power 1 by q. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் தான் இது நமக்கு. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே PQ வேல்யூ எப்படி கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஷினே நமக்கு. பாருங்கள் ஆப்ஷன் ஏல P less than 1 Q is 1 by P minus 1 by Q equal to 1 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து B வந்து பார்த்தோம்னா P greater than 1 Q is 1 by P minus 1 by Q equal to 1. ஆப்ஷன் சியில் P greater than 1 Q is 1 by P plus 1 by Q equal to 1. P less than 1 அப்படின்னு இருக்குது. Q is 1 by P plus 1 by Q equal to 1. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு டைரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் இதுதான். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு P greater than 1 இருக்கணும், அது Q is எப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அப்போ P greater than 1 Q is 1 by P plus 1 by Q equal to 1. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ண. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா a metric space is a Banach space if அப்படின்னு இருக்குது. அப்போது a metric space நம்ம என்னென்னு சொல்லலாம், it is a normal linear சொல்லுவோமா இல்லை நார்மல் லீனியர் அண்டு காம்பேக்ட் அண்டு வந்து பார்த்தோம்னா கனெக்டட், அது நார்மல் லீனியர் அண்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக Banach ஸ்பேஸ் இஃப் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நார்மடு லீனியர் அண்டு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதான் மெட்ரிக் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லலாம், மெட்ரிக் ஸ்பேஸ் ஈஸியாக Banach ஸ்பேஸ் இஃப் நார்மடு லீனியர் அண்டு கம்ப்ளீட். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2002 to 3 அந்த இயரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், P greater than 1 அண்டு Q is defined. இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் கொஷினில் பார்த்தோம், 6 கொஷினில் சேம் அதே தான். டிபைண்டட் பை எப்படியா 1 by P plus 1 by Q equal to 1. அண்டு ஃபார் F அண்டு G வந்து பார்த்தோம்னா இன்டூ காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் மெசரபிள் ஃபங்க்ஷன் தேர் எக்ஸிஸ்ட் F belongs to LP of X, G belongs to LQ of X. தென் த ஹோல்டர்ஸ் இன்இக்வலிட்டி நம்ம பார்க்கோம். ஹோல்டர்ஸ் இன்இக்வலிட்டி அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வல் ஓவர் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்ஜி டி மியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் பி, அதாவது நாம் எஃப் ஆஃப் பி, அதே வந்து நாம் ஜி ஆஃப் கியூ அப்படின்னு இருக்குது. இந்த மாடலஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, வெளியே இன்டர்வலுக்கு வெளியே இருக்குது, அதே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அதே மாடலஸ் நமக்குள்ளே இருக்குது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. அதே வந்து வேல்யூ அது லெஸ் than கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு தான் நமக்கு. இங்கே எஃப்பி எஃப்இ அதே வந்து ஜிக்யூ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்கிற மாடலஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். அப்போது ரியல் வேல்யூட ஃபங்க்ஷன் தேர் எக்ஸிஸ்ட் F belongs to LP of
அதே வந்து g belongs to L cube then folder inequality எதுக்கு நமக்கு வந்து satisfy ஆகணும் integral over x modulus of g f g d mu less than or equal to norm of fp அதே norm of gq இதான் நமக்கு Holder's inequality க்கு வந்து ஹோல்ட் ஆகும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா a complete normed linear space எல்லாமே இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம அப்போ a complete normed linear space என்னன்னு சொல்லுவோம்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ்ங்களா Banach space vector space none of these அப்படினு இருக்கு அப்போ a complete normed linear space வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Banach space நான் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகாலா நமக்கு இருக்கும் சரிங்களா அப்போ வந்து இது வந்து ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் டிஆர்பி क्वेश्चन வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு அப்போ a complete normed linear space is a Banach space அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க two projection P and Q on a Hilbert space H are said to be orthogonal if orthogonal orthonormal அப்படின்ற ரெண்டு இது நமக்கு இருக்கு அப்போ two projection P and Q on Hilbert space H அப்படின்றதுனா said to be orthogonal சரிங்களா இது நம்ம பார்க்கணும் क्वेश्चन orthogonal orthonormal நமக்கு இருக்கு அப்போ orthogonal இருக்கு அப்படினா அது என்ன அர்த்தம்னா 0 PQ equal to 0 ன்னு இருக்கும் அதே orthonormal அப்படி நம்ம சொன்னோம்னா PQ equal to 1 ன்னு இருக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தோம்னா orthogonal அப்படினு இருந்ததுனா PQ equal to 0 next question பாருங்க capital M is a closed linear subspace of a normed linear space X if lambda is a Banach space then the following is also Banach space அப்படினு இருக்கு if X is a Banach space then the following is also Banach space அப்போ M வந்து closed linear subspace இருந்தது அப்படினா normed linear space X if X is a Banach space then the following also Banach space என்ன x அதாவது xm x plus m x minus m x by m அப்படினு இருக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன அப்படினா Banach space closed linear subspace அப்படினதா also Banach space வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் D வந்து x by m கரெக்ட் ஆப்ஷன் சரிங்களா ஃபார்முலாஸ் எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மென்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து கேபிடல் X is a Banach algebra and x belongs to x then the spectral radius சரிங்களா spectral radius வந்து r of x is இதெல்லாம் டைரக்ட் நமக்கு ஸ்டேட்மென்ட் ஃபார்முலா தான் அப்போ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் r of x is லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி நார்ம் x power n ஹோல் பவர் 1 by n இருக்கு லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் x power n ஹோல் பவர் n லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி x power n பவரில் வந்து நார்ம் ஆஃப் x power n ஹோல் பவர் n லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் x power 1 by n ஹோல் பவர் 1 by n அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவும் நமக்கு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் r of x equal to அப்படினா நம்ம என்ன n tends to infinity norm of x power n whole power n சரிங்களா ஆப்ஷன் வந்து A நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் norm of x power n whole power 1 by n next question பாருங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா E is a real normed space and M is a linear subspace of E if F belongs to M then there is a G belongs to E star there exists F contain G and அப்படினு இருக்கு அப்போ normed E வந்து real normed space இருக்கு M is linear subspace of E நமக்கு இருந்தது அப்படினா அது norm of G equal to norm F அதே norm G greater than norm F norm G less than F none of these அப்படினு இருக்கு சரிங்களா இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா F G belongs to E star there exists F contain G and norm G equal to norm F வந்து கரெக்ட் ஆப்ஷன் சரிங்களா norm G equal to norm F அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन x வந்து பார்த்தோம் x is a Banach space x is Banach space y is normed linear space if T is a bounded linear transformation from a linear subspace E of x onto y sorry x onto E of subspace E of x onto y then T is closed mapping open mapping linear mapping inverse mapping அப்படி இருக்கு இது வந்து அது நமக்கு ஸ்டேட்மென்ட் தான் x is a Banach space y is normed linear space இருக்கணும் T is a bounded linear transformation from a linear subspace E of வந்து x onto y அப்படினா அது வந்து T is நம்ம என்ன சொல்லலாம்னா open mapping சரிங்களா அது வந்து onto x onto y அப்படி நமக்கு இருந்ததுனா அது வந்து open mapping T is an open mapping
Next question வந்து 1 less than or equal to p less than வந்து infinitive and f comma g belongs to L phi of x where f and g complex valued measurable function. So complex valued measurable function, then the மின்கட்சி இன்இக்வாலிட்டி. சரிங்களா, மின்கட்சி இன்இக்வாலிட்டிக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா நாமாவே எஃப் ப்ளஸ் ஜி இங்கே பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. அதே இங்கே மைனஸில் இருந்து இங்கே ப்ளஸில் இருக்குது. அதே இங்கே ப்ளஸ் தான், இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அதே மைனஸில் இங்கேயும் மைனஸ் நமக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ மின்கட்சி இன்இக்வாலிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அது வந்து ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஃபார்முலா. நாம் ஆஃப் f plus g p less than or equal to நாம் f p அதே ப்ளஸ் நாம் ஆஃப் g p. சரிங்களா, இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ, அதே மின்கட்சி இன்இக்வாலிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். எல்லாமே இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு இருக்கக்கூடிய இதில் அது எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம ஃபார்முலா நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மடங்கு எக்ஸ் ஸ்கொயர், அது நாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு நாம் எக்ஸ் நாம் ஒய். ஆப்ஷன் பியில் அதே எக்ஸ் ப்ளஸ் ஒய், நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஆப்ஷன் சியில் அதே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் கூட அந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2ab ப்ளஸ் 2ab நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 மடங்கு, அதாவது 2x 2 மடங்கு 2x ஸ்கொயரு 2y ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சியில் வந்து பாருங்கள் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே நம்ம எடுத்தனாலையும் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 மடங்கு எக்ஸ் ஸ்கொயர் 2 மடங்கு ஒய் ஸ்கொயருக்கு 2 காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அது நார்மலாக அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து ஃபார்முலாவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணவே நமக்கு தெரியும் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படி இல்லைன்ட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அது b of x is a set of all bounded linear operation on a Hilbert space x. T belongs to b of x. Then the adjoint of t is t star defined by. அதே வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷினில் நம்ம பார்த்தது தான். அது வந்து t x, y அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் போனால் t ஸ்டாராக மாறும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஈக்குவல் டு t ஸ்டார் y ஃபார் ஆல் x, y belongs to xன்னு இருக்குது. tx, y equal to x, t star y for all x, y belongs to x. tx, y அது t star x, t star y for all x, y belongs to x ன்னு இருக்குது. t வந்து x, y அப்படின்னா t star of x, y. சரிங்களா, எல்லாமே டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட். அப்போ adjoint of t is t star வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், tx, yன்னு இருக்கு பாருங்கள். செகண்டாக போகும்போது நான் t ஸ்டாரை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ x, இது வந்து t இங்கே வந்தால் t ஸ்டார் yன்னு இருக்கும். ஃபார் x, y belongs to x. சரிங்களா, அப்போது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டால் அதே சேம் மாடல் கொஷின் வந்து நமக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. அது கரெக்டாக போதும். செகண்டாக இருக்கிறது இப்போ இந்த tx இருக்குன்னா இங்கே ஒய்க்கு வந்தால் தான் நம்ம t ஸ்டாராக நமக்கு மாறும். சரிங்களா, அப்போ x அப்படியே இருக்கும். t இங்கே ஒய்க்கு வந்தால் t ஸ்டார் ஆஃப் y வந்து ஃபார் ஆல் x, y belongs to x. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று, கேபிட்டல் X is a complex Banach algebra. Banach algebra and x belongs to x, the spectrum of x. அதே முன்னதான் நாம் பார்த்தோம். அதே spectrum of xக்கு ஃபார்முலா பார்த்தோம், ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் பார்த்தோம். இது spectrum of x denoted by sigma x is the set, அதாவது is the set. செட் நம்ம எப்படி எழுதலாம், அதாவது lambda belongs to r, x belongs to lambda is a not வந்து interval. அதே வந்து இங்கே x minus lambda, அது lambda belongs to c, அது x minus lambda invertible. lambda belongs to c, x minus lambda is not invertible, x minus lambda is invertible. அது வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் மூலம் பார்த்தா இது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் டினோட்டட் பை சிக்மா எக்ஸை நம்ம என்னென்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது lambda belongs to c, x minus lambda is not invertible சொல்லுவோம். சரிங்களா, ஆப்ஷன் வந்து c வந்து கரெக்ட் ஆப்ஷன். lambda belongs to c, x minus lambda is a not invertible. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 2003 to 4 2003 to 4 வந்து பார்த்தோம்னா கொஷினில் வந்து பார்த்தோம்னா, இன் ஏ Banach ஸ்பேஸ்
every absolutely convergent series is convergent, not convergent, divergent, neither convergent, not divergent அப்படி இருக்கு. அப்போ Banach space every absolutely வந்து convergent நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா every absolutely convergence வந்து பார்த்தோன்னா ஈஸியாக convergent. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? in a Banach space every absolutely convergent series is a convergent. Next question, if capital X is a normed linear space and P belongs to BL of X is a projection, then அப்படின்னு இருக்கு. P square equal to P, P square equal to 0, P equal to 0, P equal to minus P. இதெல்லாம் வந்து direct statement repeated கேட்கக்கூடிய question நமக்கு. அப்போ X is a normed linear space and P belongs to BL of X is a projection, then வந்து பார்த்தோன்னா P square equal to P. சரிங்களா? ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன், P square equal to P. Next question வந்து பாருங்க, let x of 0, 1, x of 0, 1, y equal to r, f equal to fn, n equal to 1 to up to n, where fn of t, n square t இருந்தால் 0 less than or equal to 1 by n, 1 by t இருந்தால் 1 by n less than or equal to 1, then f is not pointwise bounded but uniformly bounded, pointwise bounded but not uniformly bounded, neither pointwise bounded nor uniformly bounded, both pointwise and uniformly bounded. சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் வந்து B கரெக்ட் ஆப்ஷன். pointwise bounded but not uniformly bounded. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question is an element k belongs to C is called a spectral value of A belongs to BL of X if அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ K is a invertible, அது A minus K is invertible, A minus K is not invertible. அதே முன்னே லாஸ்ட் கொஷின் படி சேஞ்ச் பண்ணி A belongs to BL of X, அப்போது வந்து A minus K is not invertible. லாஸ்ட் கொஷின்லேயே வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம கேட்டிருக்காங்க அதே கொஷினில். அடுத்து நெக்ஸ்ட், இஃப் E is an orthonormal set is a linear, அதாவது ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ், தென் அப்போ வந்து பார்த்தோன்னா ஆர்த்தோநார்மல் செட்டு நமக்கு ஈஸி ஆர்த்தோநார்மல் செட்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ், தென் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்டு நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0, அது வந்து நாம் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அது எக்ஸ் கமா ஒய் வந்து 0, x equal to 0, x comma equal to 1, இங்கே equal to 0, x not equal to y அப்படின்னு இருக்குது. அப்போது வந்து ஆர்த்தோநார்மல் செட்டு அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நாம் x equal to 1, ஆப்ஷன் டி, நாம் x equal to 1 அண்டு நம்ம x comma y equal to 0, x not equal to y, ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் கொஷின் இந்த only possible limit point of a அதே ஸ்பெக்ட்ரம் எல்லாமே இதில் நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ காம்பேக்ட் ஆப்ரேட்டர் இஸ். அப்போது அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் காம்பேக்ட் ஆப்ரேட்டர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்ரேட்டர் இஸ் 0, 1, இன்ஃபினிட்டி, -1 இருக்காங்களா. the only possible limit, சரிங்களா, only possible limit point of the spectrum of a compact operator is வந்து 0. சரிங்களா? அப்போ வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ காம்பேக்ட் ஆப்ரேட்டர் இஸ் 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அது 2004 to 5 வந்து கேட்டக்கூடிய பிக்சர் டிஆர்பி கொஷின் வந்து பார்க்குறோம். இஃப் டி ஹெச் டென்ஸ் டு ஹெச் பி ஏ பவுண்டட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் லீனியர் ஆப்ரேட்டர் ஒன் காம்ப்ளெக்ஸ் ஹில்பர்ட் பேஸ் ஹெச், தென் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆல் ரியல் வேல்யூ, இமேஜினரி வேல்யூ, ரியல் அண்ட் இமேஜினரி, ரேஷ்னல் அப்படின்னு இருக்குது. அப்போ ஹெச் டு ஹெச் பி ஏ பவுண்டட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் லீனியர் ஆப்ரேட்டர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹில்பர்ட் பேஸ் ஹெச் இருந்தால் அதனுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஆல் ரியலாக இமேஜினரியாக இருக்கும், ஆல் ரியல் நம்பர், ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆல் ரியல் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், அண்ட் ஆப்ரேட்டர் டி ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் ஏ செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன இருக்கும், அது லாஸ்ட்டு நம்ம டி எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்குங்களா, எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஏ ரியல் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், டி ஸ்கொயர் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், டி எக்ஸ் கமா டி ஸ்டார் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இப்போ ஆப்ரேட்டர் அண்ட் டி வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இருந்தால் அதனுடைய செல்ஃப் அட்ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, செல்ஃப் அட்ஜாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு இருந்தால் நமக்கு வந்து பார்த்தோம்னா டி எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஏ ரியலாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். டி எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஏ ரியல் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஹில்பர்ட் ஸ்பேஸ் தான் நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா 2 ப்ரொஜெக்ஷன் பி அண்டு கியூ, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நமக்கு.
the two projection P and Q on Hilbert space H are said to be a orthogonal. ஆர்த்தோகனல் ஆர்த்தோநார்மல் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்தோன்னா ஆர்த்தோகனல். இதே கொஷின் ரிப்பீட்டடாக நம்ம கேட்டிருக்கிறாங்க. டூ ப்ரொஜெக்ஷன் பி அண்ட் கியூ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் அண்ட் செட் டு பி ஏ ஆர்த்தோகனல் அப்படின்னா PQ ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் கொஷின்லேயே அப்படியே ரிப்பீட்டட் நமக்கு இதே கொஷின் இம்பார்ட்டன்ட். அதாவது ஆர்த்தோகனல் அப்படின்னு இருந்தால் PQ ஈக்குவல் டு 0. Next, let A be a Banach algebra, Z be a set of all topological divisor of 0 and S be the set of all singular element of A. Then Z is subset of S, S is a subset of Z, the boundary of S is Z, Z is a not subset of S அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ AB Banach algebra இருந்தால் set of all topological divisor of 0 and S be the set of all singular element of A. Then அப்படியே singular element of A, then Z is a subset of S தான் நமக்கு ஆப்ஷன் A கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், let A be a complex Banach algebra and sigma of X lambda belongs to G such that x minus lambda is a singular அப்படின்னு இருந்தால் is வந்து பார்த்தீங்கன்னா spectrum of X, then the supreme of lambda belongs to sigma S is called. இது என்னன்னு சொல்லுவோம், spectral diameter of X ன்னு சொல்லுவோமா, spectral radius of X, the spectral bounded of X ன்னு சொல்லுவோமா, the topological divisor of 0. இப்போ வந்து பார்த்தோன்னா அதனுடைய supreme of modulus of X modulus of lambda belongs to sigma X is a called. நம்ம அப்படி நம்ம சொன்னால் இது வந்து spectral radius of X. ஆப்ஷன் B வந்து பார்த்தோன்னா இது வந்து spectral radius of X அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், a normed linear space which is a complete as a metric space. அப்போ normed linear space நமக்கு எப்படி இருக்குன்னா அதனுடைய complete as a metric space is called a Hilbert space, Banach space, Banach algebra and வந்து inner product space அப்படின்னு இருக்குது. இது வந்து ரிப்பீட்டட் நமக்கு கொஷின் தான். normed linear space which is a complete metric space is a Banach space. சரிங்களா? அப்போ normed linear space which is a complete metric space is a Banach space. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா if x and நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், if x and y are any two vector in a Hilbert space H then அப்படின்னு இருக்குது. x and y வந்து any two vector in a Hilbert space H then modulus of norm of x, y அது வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to norm x, norm y, அது x, y less than or equal norm x, norm y. இது வந்து ரிப்பீட்டடாக திரும்ப நம்ம கொஷின் இதே பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் நம்ம கொஷின் இது வந்து என்ன சொல்லணும்னா x, y வந்து less than or equal to norm x into norm y Hilbert space H அப்படிங்கிறது தான். அப்போ வந்து ஆப்ஷன் B தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். x, y less than or equal to norm x, norm y. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். Next question, let B and B dash Banach space if T of B then B dash is a continuous and into a linear transformation, then T is B and B dash வந்து Banach space if T then T of B then B dash is a continuous onto linear transformation, a closed mapping and open mapping, a closed linear subspace of X 1 by S equal to H அப்படின்னு இருக்குது. இது எப்படி இருக்கும், நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் B and B dash Banach ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா அதனுடைய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா அது ஓப்பன் மேப்பிங்காக இருக்கும் அண்ட் ஓப்பன் மேப்பிங். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அண்ட் ஆர்த்தோநார்மல் செட். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், an orthonormal set S is in a Hilbert space H in a complete if and if only for x belongs to H, x perpendicular x then அப்படின்னு இருக்குது. capital X equal to 0, x not equal to 0, x belongs to x, norm of x equal to 1 அப்படின்னு இருக்குது. அப்போ ஆர்த்தோநார்மல் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. நமக்கு ஆர்த்தோநார்மல் செட் இஸ் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா x perpendicular s இருந்ததுன்னா அப்போ capital X equal to 0. சரிங்களா? அப்போ capital X equal to 0 option is correct. Next question, let M be a closed subspace of a normed linear space N for each x belongs to N. Let norm of x plus M influence of x plus M
நாம் x plus m influence x plus m by m belongs to m, then with respect to n plus m normed linear space, mn is a normed linear space, n by m is a normed linear space, n minus m is normed linear space அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். n by m is a normed linear space. அடுத்து வந்து 2005 to 6 கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், தவறானது எதுன்னு. அப்போ let h1 h2 Hilbert space and t h1 extend to h2 is a boundary linear operator. Then அதே வந்து பாருங்கள், அந்த t star சொன்னால் t star ஆஃப் இங்கே y, x அப்படின்னா இது வந்து வெளியே எடுத்தோம்னா t, இல்லைன்னா இங்கே கொண்டு போனால் t நமக்கு இருக்கும். அப்போ y, tx, சரிங்களா? இந்த மாதிரி வந்து இது அப்போ வந்து இது ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டு தான். அப்போ t star whole star equal to t, இதுவும் நமக்கு ஆப்ஷன் கரெக்டு. அது ஆல்பா t whole star அப்படின்னா ஆல்பா நம்ம வெளியே எடுத்தோம்னா வந்து ஆல்பா பாராக மாறும். t star ஆல்பா இஸ் எ ஸ்கேலார். அப்போ t star into t equal to norm of t அப்படின்னு இருக்குது, சரிங்களா? அப்போ இது வந்து அவங்க கொஷினில் கேட்குறது வந்து ஃபால்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டு, இது பியும் கரெக்டு, நமக்கு சியும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்ன அர்த்தம், நமக்கு அதனுடைய ஃபால்ஸ், தவறான ஆன்சர், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதே ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா அதே ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். லெட் ஒய் பி a subspace ஆஃப் Hilbert space H, then y is finite dimensional, y is complete இருக்குமா? if y is complete இருந்தால் அது வந்து y is closed in H. if H is separable, y is வந்து separable இருக்கலாம். if y is not complete, y is வந்து closed in H அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா தவறான விடையை நமக்கு என்னென்ன எழுதணும். அப்போது ஒய் வந்து ஃபைனல் டைமென்ஷனில் வந்து அது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒய் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒய் இஸ் க்ளோஸ்டின் ஹெச் ஹில்பர்ட் ஸ்பேஸில். அப்போ ஹச் இஸ் செப்பரபிள்னா அதே ஒய் இஸ் செப்பரபிள் தான். நாட் கம்ப்ளீட்டட் க்ளோஸ்னு இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா இது நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒய் இஸ் வந்து நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்குது. ஒய் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஒய் இஸ் க்ளோஸ்டு. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் வந்து பி, இதுக்கு டியும் பாருங்கள். பி வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அப்போ டி வந்துடுறாங்க. ஏன்னா இது ஒய் இஸ் கம்ப்ளீட்டட், ஒய் இஸ் க்ளோஸ்டுன்னு வச்சுன்னு இருக்குது. அப்போ ஒய் இஸ் நாட் கம்ப்ளீட்டட்னா அப்போ இது வந்து ராங்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா எவ்வரி ஃபைனல் டைமென்ஷனல் subspace y of a normed space x is closed in x, open in x, dense in x in D வந்து none of these அப்படின்னு இருக்குது. அப்போ எவ்வரி ஃபைனல் டைமென்ஷனல் ஆஃப் சப்ஸ்பேஸ் ஆஃப் y is a normed space x, normed space x is வந்து closed in x, சரிங்களா? அப்போ normed space வந்து x is closed in x. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ வந்து 2006 to 7 கொஷின் பார்க்கலாம். Next question, let M be a subspace of a normed linear space n, the set of all coset x plus m x belongs to n is a normed space in the quotient from if m is an open subspace of n, m equal to n, m is closed subspace of m is closed subspace of n, m is a finite subspace of m னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா set of all cosets வந்து x plus m இருந்ததுன்னா normed space இந்த quotient from வந்து எப்படி இருக்கணும்னா quotient from if m is an open subspace of n இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா m is a open subspace of n, சரிங்களா? அப்போ m is subspace of normed வந்து linear space n நமக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும், m is an open subspace of வந்து n நமக்கு இருக்கும். Next question, let t of n1 to n2 be a continuous linear transformation of a normed linear space n1 into a another normed linear space n2. then அப்படி அதாவது n1 n2 நமக்கு வந்து பார்த்தோம்னா n1 வந்து லீனியர் சப்ஸ்பேஸ் n1 to another normed linear space n2 இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து x tends to 0, that implies t of xn tends to 0. இது நமக்கு ஆப்ஷனுங்களா? இல்லை norm of tx less than or equal to x for all x belongs to n இருக்குது. ஆப்ஷன் சியில் வந்து there exists a real number k greater than or equal to 0 with the property எப்படி இருக்குன்னா norm of t of x less than or equal to k of norm of x for all x belongs to n இருக்கணும். அதே there is a real number k greater than or equal to 0, அதே தான் நமக்கு greater than இங்கே less than இப்போ அது வந்து k norm of x for all x belongs to n அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியில் இருக்குல்ல அதில் வந்து there exists a real number
k greater than or equal to 0 இருக்கும். with is a property எப்படி இருக்குன்னா அது இங்கே greater than or equal இங்கே வந்து நமக்கு less than or equal to ஆப்ஷன் வந்து கரெக்ட். இங்கே வந்து பார்த்தோன்னா there is a real number k greater than or equal to 0 with the property வந்து norm of t of x less than or equal to k of norm of x for all x belongs to n நமக்கு இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். Next question, let n be a normed space and x0 is a non-zero vector in n. There exists a functional f0 in the conjugate space of n இருக்கு. அதாவது n be a normed space and x0 is a non-zero vector in n. There exists a functional f0 in the conjugate space of n இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து f0 x0 equal to x0 and norm of x0 equal to 1 இருக்குங்களா? இல்லை norm of x0 வந்து பார்த்தோன்னா equal to x0 equal to 1 அதே தான் நமக்கு. அதே norm of x0 equal to 1 இருக்குது அண்டு வந்து பார்த்தோன்னா not equal to இங்கே 1 இருக்குது. norm of f0 not equal to 1. அது norm of f0 வந்து greater than or equal to 1 இருக்குது. இதுலேயே norm of x0 equal to 1. அப்போ f0 in the conjugate space of n அப்படின்னு இருக்குது. அப்படின்னா வந்து பார்த்தோன்னா f of x0 equal to norm of x0 and f0 of norm of f0 equal to 1 தான் வந்து ஆப்ஷன் பி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து let p be a projection on a Banach space. b let m of p of x, x belongs to b, then m is அப்படின்னு இருக்குது. அப்போ m ஓட வேல்யூ the null space of the operator I minus p, the range of space of operator I minus p, the null space of m இல்லை singleton அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா p வந்து projection on a Banach space b இருந்ததுன்னா let m of p of x belongs to b, then m is the range space of the operator I minus p. option b வந்து correct option. the range space of a operator I minus p. அடுத்த next question வந்து பாருங்க. let x and y be a Banach space. x and y be a Banach space. the graph of a linear transformation t of x into y is a closed if only if t is onto, t is 1 to 1 and onto, t is continuous, t is 1 to 1 நமக்கு இருக்கலாம். அப்படின்னா let x and y Banach space நமக்கு இருந்தது அப்படின்னா x and y Banach space graph of linear transformation t of x into y is closed, t x into y is closed if and only if t is வந்து continuous நமக்கு இருக்கும். அதாவது x and y is closed இருந்ததுன்னா if and only if t is continuous. next பாருங்க if x and y or any two vector in a Hilbert space H தானே இருக்குது. அப்போ x and y வந்து பார்த்தோன்னா 2 வந்து 2 vector in Hilbert space இருந்தது, Hilbert space H இருந்ததுன்னா அப்போ x, y less than or equal to norm x norm y இருக்குது. அதே modulus of x, y less than or equal to norm x norm y. modulus of x, y இங்கே வந்து less than or equal to பார்த்தா இப்போ அதே ரெண்டு ஆப்ஷனு BA வந்து ஆப்போசிட்டாக greater than or equal to norm x norm y அப்படின்னு இருக்குது. அதே வந்து பார்த்தோன்னா அதே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து எக்ஸ் ஒய் இல்பர்ட் ஸ்பேஸ் எனி வந்து 2 வெக்டர் இன் இல்பர்ட் ஸ்பேஸ் அச்சாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும், நாம் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, சரிங்களா, நாம் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லெட் எஸ்பிஎன் நான் எம்டி சப்செட் ஆஃப் இல்பர்ட் ஸ்பேஸ் ஹச் set of all வந்து vector orthogonal அப்படின்னு இருக்குது. set of all வந்து vectors orthogonal to S is S be a non-empty subset of Hilbert space H. set of all vector orthogonal to S is H is itself இருக்கு a linear subspace of H, a closed linear subspace of H and empty set அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா வெக்டர் நான் எம்டி சப்செட், நமக்கு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ Hilbert ஸ்பேஸ் அப்படின்னு இருந்தால் அது closed linear subspace of H நமக்கு இருக்கும், closed linear subspace of H. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். which of the following is a orthonormal subset of L2 பவரில் வந்து L2n, சரிங்களா. அப்போது which is the following orthonormal subset of L2n.
எப்படி இருக்குது நம்ம பாருங்கள் 1 1 1 1 அப் டு 1 இருக்குது 1 0 1 அப் டு 1 1 0 0 1 அப் டு n டாட் டாட் எக்ஸட்ரா இருக்குது. நமக்கு இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை நமக்கு பார்த்தாவே நமக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்கள். அதே ஃபஸ்ட்டு இங்கே 1 1 அடுத்து வந்து எக்ஸட்ரா 1 அதே 1 0 1 இது ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த சப்செட் ஆஃப் L to N ஆஃப் நமக்கு பாருங்கள் இங்கே 1 0 0 0 இதுவும் நமக்கு கிடையாது. இங்கே 1 0 0 0ன்னு இருக்குது. அடுத்து 0க்கு அடுத்து 1 அப்படி எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு போய்ட்டு இருக்கு பாருங்கள். அப்போ ஆர்த்தோ நார்மல் வந்து சப்செட் ஆஃப் L to N வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். If EI is a orthonormal set in a Hilbert space H and X is any vector in H, then the set S equal to EI X, EI not equal to 0 அப்படின்னு இருக்கு. X equal to EI not equal to 0 is either empty or countable. S is uncountable, S is empty, S is வந்து countable. அதாவது பார்த்தோம்னா X is any vector in H, then the set of அப்படின்னு நமக்கு இருக்குது. EI, X, EI not equal to 0 அப்படின்னா either empty or வந்து countable. இது நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். either வந்து பார்த்தோம்னா either empty or countable. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். Let A be a Banach algebra. Let A be a Banach algebra. Let G and S be the set of all regular elements and the set of all வந்து singular elements of A respectively. Then G is open, S is closed. G is closed and S is open. G is closed set, S is open set அப்படின்னு இருக்குது. அதாவது A வந்து Banach algebra நமக்கு இருந்து Banach algebra தான் ஜெட்டு. let G and S be the set of all வந்து regular elements of set of all singular elements of respectively then அப்படின்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா G is open and S is closed. ஆப்ஷன் வந்து A கரெக்ட் ஆப்ஷன். நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தோம். சேம் இதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2011 12 13 14 அப்படி இருக்கிற கண்டினியூஸ் இருக்கிற கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.